திருநெல்வேலி மாவட்டத்தில் புள்ளிமான்களுக்கென தனி சரணாலயம் அமைக்கப்பட்ட போதும் போதிய தடுப்புகள் பாதுகாப்பு இல்லாததால் இவை குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து ஆபத்தில் சிக்கிக்கொள்ளும் சம்பவங்கள் தொடர்ந்து வருகின்றன. இது குறித்து செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். வாகனங்களில் செல்லும் போது இதுபோன்று சாலையோரம் துள்ளி விளையாடும் புள்ளிமான்களை பார்ப்பதற்கு அழகாகத்தான் இருக்கும். நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இதுபோன்ற காட்சிகளை பார்க்கலாம். ஆனால் அந்த மான்கள் பாதுகாப்பான சூழலில் இல்லை என்று வேதனையுடன் கூறுகின்றனர் விலங்குகள் நல ஆர்வலர்கள். 2013ஆம் ஆண்டு கங்கை குண்டான் புள்ளிமான்கள் சரணாலயம் அமைக்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி அங்கு 196 புள்ளிமான்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதனை சுற்றியுள்ள தாளையூத்து வனப்பகுதியில் 212 புள்ளிமான்களும், கங்கை குண்டான் ஊரகப் பகுதியில் 107 புள்ளிமான்களும், அபிஷேகப்பட்டி பகுதியில் 116 புள்ளிமான்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. எனவே மான்கள் அதிக அளவில் இருக்கும் பகுதியை விட்டுவிட்டு கங்கை குண்டான் வனப்பகுதியை மட்டும் சரணாலயமாக மாற்றியது குறித்து விலங்குகள் நல ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மேலும் சரணாலயமாக மாற்றியமைக்கப்பட்ட வனப்பகுதியிலும் போதிய ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த சரணாலயத்தின் சுற்றுச்சுவரின் உயரம் குறைவாக உள்ளதாகவும் அதன் கிழக்கு பகுதியில் எந்த தடுப்பும் அமைக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. சரணாலயத்தில் போதிய உணவு, தண்ணீர் கிடைக்காததால் புள்ளிமான்கள் எளிதாக துள்ளி குதித்து அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள் சென்று விடுகின்றன. வெளியே உள்ள பகுதிகளில் உணவு, தண்ணீர் கிடைப்பதால் சரணாலயத்திற்கு திரும்பாமல் அவை குடியிருப்பு பகுதிகளுக்குள் சுற்றித் திரிய தொடங்கி விடுகின்றன. இதுகுறித்து 5 ஆண்டுகளுக்கு முன்பே உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. அப்போது இது தொடர்பாக போதுமான நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அந்த விசாரணையின் பொழுது வனத்துறை நாங்கள் 2019 ஜூனுக்குள்ளே நாங்கள் எல்லாம் பண்ணுறோம்னு சொல்லி ஒரு உறுதியும் கொடுத்தாங்க. நீதிமன்றமும் அதை ஏற்று அந்த வழக்கை முடித்து வைத்ததோடு மட்டுமில்லாமல் அவர்கள் அப்படி முடித்து வைக்காத பக்கத்தில் மனுதாரர் மீண்டும் நீதிமன்றத்தை நாடலாம் என்பதாக கூறி அந்த வழக்கை முடித்தது. ஆக அந்த வழக்கு முடிந்து 2019, இன்று 2024, இன்று வரை கிழக்கு பகுதியிலே எந்தவிதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் வனத்துறையால் மேற்கொள்ளப்படாத காரணத்தால் இங்குள்ள மான்கள் ராஜோலிபுரம் செப்பரை தோப்பு, அப்புறம் சேந்திமங்கலம் மணிமுத்தீஸ்வரம் இந்த பகுதியில் போய் அங்கங்கே போய் செட்டில் ஆகி அங்கே இருக்க விவசாய நிலங்களை அழித்து கொண்டிருக்கின்றது. குடியிருப்பு பகுதிகள், சாலையில் புள்ளிமான்கள் சுற்றி வரும் நிலையில் விபத்து, வேட்டையாடுதல் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களால் மான்கள் உயிரிழப்பது தொடர்கதையாகியுள்ளது. கங்கைகொண்டா மான் பூங்கா பாத்தீங்கன்னா மான்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலைகள் வெளிப்பகுதியில் தான் உழவிட்டு இருக்கு. பூங்காக்குள்ள எதுவுமே இல்லை. எனக்கே கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு முன்னாடி கடந்த மார்ச் மாசம் 29ஆம் தேதி நான் இரவு நேரத்தில் ஒரு வேலை விஷயமா கங்கைகொண்டா போகும்போது கங்கைகொண்டா மான் பூங்காலேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி, கிட்டத்தட்ட மான் பூங்கால 1 கிலோமீட்டர் தள்ளி போகும்போது மான் என் வலது மைக்கில் இடித்து விட்டு இன்னைக்கு கீழே தள்ளி விட்டுட்டது. கை முறிந்து கிட்டத்தட்ட 6 மாசம் கஷ்டப்பட்டிருக்கேன் நானே. சமீபத்தில் இதுகுறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்துள்ள வனத்துறை தற்போதைக்கு சுற்றுச்சுவர் அமைக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று தெரிவித்துள்ளது. சரணாலயம் அமைக்கப்பட்டும் புள்ளிமான்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது வேதனையளிப்பதாக விலங்குகள் நல ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். புள்ளிமான்கள் இயற்கையாகவே கூட்டம் கூட்டமாக வாழக்கூடியவை. இதனால் தான் மற்ற விலங்குகளின் எண்ணிக்கை குறையும் போதும் புள்ளிமான்களுக்கு அந்த நிலை வராமல் உள்ளது. ஆனால் அவற்றை பாதுகாக்க தனி சரணாலயமே அமைத்தும் அவை தண்ணீருக்கும் உணவுக்கும் தனித்தனியாக பிரிந்து இரையாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது.